அடுத்து இந்த பிராண்டிங் இருக்குல்ல, நெகட்டிவ் பிராண்டிங், அது இப்போ தமிழ்நாட்டு அரசியல் சார்ந்து பெருசாக நடந்துட்டு கவனிச்சிங்களா? ஆக்சுவலாக இது நான் டிவிகேக்கு ஃபேவரா, டிஎம்கேக்கு ஃபேவரா, ஏடிஎம்கேக்கு ஃபேவரா பேசல நினச்சிக்காதீங்க. நான் ஜென்ரலைஸ் பண்ணியே சொல்கிறேன். மொதல் சம்பவம், 21 வயதான கண்ணன் அப்படின்ற பர்சன் இந்த மதுரை கீழமாத்தூர் இருக்குல்ல, அங்கே பெயிண்டராக வேலை பார்த்துட்டு இருக்காப்புல. இந்த நபர் என்ன பண்ணியிருக்காராமா, ஒரு 10ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துருக்காப்லையா. பாலியல் தொல்லை சார்ந்து பெற்றோர் போலீஸில் புகார் கொடுத்துருக்காங்க. அந்த நபரை அரெஸ்ட்டும் பண்ணியாச்சு. ஓகேவா? இதுதான் செய்தி. இதுக்கப்புறம் கூடுதல் இணைப்பு என்ன தெரியுமா, அவர் ஒரு தாவைக்கா நிர்வாகிப்பா. பார்த்தீங்களா பேனர்லாம், அந்த மூஞ்சி பார்த்தீங்களா, கடைசியில் இப்படின்ற செய்தியை கொட்டை எழுத்தா போட்டு தாவேக்கா நிர்வாகியோட இந்த பாலியல் சில்மிஷம், பாலியல் அத்துமீறல்னு அப்படி பிராண்டிங். இது ஒன்றா. இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நம்ம தாம்பரம் அருகில் இருக்க மணிமங்கலம் இருக்குல்ல, அங்கே ஒரு மாணவி குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அதை ஒரு கேடு கட்டவை எட்டி பார்த்துருக்கான், ஜன்னல் வழியாக எட்டி பார்த்துருக்கானா. இதில் அந்த மாணவி புகாரை கொடுக்கவே அந்த நபரை போலீஸார் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவன் பேர் தியாகு, 32 வயசாங்க. அவனை அரெஸ்ட் பண்ணியாச்சு. அவனோட செல்ஃபோன் இருக்குல்ல, இதையும் பறிமுதல் பண்ணியாச்சு. இவன் செஞ்ச குற்றத்தை ஒத்துக்கிட்டான்ட்டோம். அடுத்த தகவல் வெளியாயிருக்கு. திரும்ப கொட்ட இடத்துல செய்தி என்ன தெரியுமா வந்துச்சு, மேலே சொன்ன இந்த செய்தியோடு சேர்த்து தாவேக்கா நிர்வாகி தான் எந்த வேலையும் பண்ணியிருக்காருன்னு. இப்படி ஒன்று என்ன சொல்ல வராங்க புரியுதா செய்திகள் மூலமாக? தாவேக்காவினர்னாலே இப்படி தான் இருப்பாங்க, ரொம்ப ஒர்ஸ்ட் கேட்டகரி, அவங்களெல்லாம் நீங்கள் அரசியல் அதிகாரம் கொடுத்து இப்படி பார்க்கலாமா மக்களேன்ற ஒரு யோசனையை விதைக்கிற மாதிரி தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. மக்களே, ஊடகத்துறையில் பத்திரிகையாளர் 8 வருஷம் நான் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒரு செய்தி எப்படி கேரி பண்ணுவாங்க, எப்படி வெளியே கொண்டு போகணும்னு நல்லாவே தெரியும். ஸோ ஒரு செய்தியில் இருக்க வார்த்தைகளை வச்சு செய்தி எழுதுறவங்க இன்டென்ஷன் என்னன்றது நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் மக்களே. நான் இது தப்புன்னு சொல்லலை, ஆனால் தப்பா இல்லையா நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். இனிமேலாச்சும் இந்த கட்சி ரீதியாக பல குற்றச்சாட்டில் ஈடுபடுறவங்கள முதன்மைப்படுத்துகிறோம் பார்த்தீங்களா, நெகட்டிவ் பிராண்டிங், இது தடுக்கப்படணும்னு சொல்கிறேன். இது இந்த ஆட்சிக்காக மட்டும் சொல்லலைங்க, இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தோம் தப்பு தான். திமுக ஆட்சியில் ஒரு விஷயம் நடக்குதுனாக்கா இந்த நம்பர் திமுக அதனால தான் இவ்வளோ மோசமாக பண்ணுறாருன்னு அந்த ஒட்டுமொத்த கட்சி சார்ந்தே ஒரு தவறான பிம்பத்தை கட்டமைக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ இதே தான் ஏடிஎம்கே பிரிவில் நடந்துச்சு, இப்போ டிவிகே பிரிவில் இதே தான் நடக்குது. ஸோ ஒரு கட்சிக்கு களங்கம் ஏற்படுத்தணுன்றதுக்காக மாற்று கட்சியை சேர்ந்தவங்கலாம் ஊடக ஆதரவுகள் இருக்கிறவங்க சொல்கிறேன், அவங்க இது போல் நெகட்டிவ் பிராண்டிங்கை பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு வைங்க, அந்த ஒட்டுமொத்த கட்சியில் பெண்களும் இருப்பாங்க, அவங்களுக்கு கெட்ட பேர் தான். அதை விட மோசமான விஷயம் என்ன தெரியுமா, அந்த கட்சியினால இப்படி தானே மக்கள் பயப்பட ஆரம்பிப்பாங்க. அந்த ப்ரொஜெக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருவீங்க. இப்போ டிவிக்கு எதிராக பல பேர் இந்த வேலையை பண்ணுறாங்களா, நாளைக்கு இன்கேஸ் ஆட்சி மாறுதுன்னு வைங்க, அப்போ டிவிக்கு இதே வேலையை பார்த்தாங்கனாக்கா வித்தியாசமே தெரியாமல் போயிடும். இப்போ ஏற்பட்ட ஒரு கேவலமான போர் இருக்குல்ல, இதை தான் நம்ம இனிஷியேட் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கோம். யாரோ திறந்த போகிறதுல சொன்னால் கூட, ஆனால் அந்த நெகட்டிவ் பிராண்டிங் இருக்குல்ல, அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுங்க மக்களே. அதுக்காக இந்த விஷயத்தை போட்டு உடச்சிருந்தேன். இது சரியான அணுகுமுறை நீங்கள் நினைக்கிறீங்களா?